அஞ்சலி மகேஷ் சீரியலில் நாளைக்கு செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் துளசி கிட்ட வந்து வீட்டுக்கே போய் வந்து இந்த பக்கம் ஜெகன் வந்து மோனிகா 2 பேரும் சேர்ந்து வந்து மிரட்டுறாங்க. இந்த பக்கம் இதை பார்த்தோன்னே வந்து வெற்றி செம கோவப்பட்டு வந்து ஜெகனை வந்து வந்தமா சத்தம் இல்லாமல் போனோமான் இருக்கணும், இது என்னுடைய குடும்பம், தேவையில்லாமல் இங்கே வம்புழுக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க நம்ம துளசி. அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல, உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோனிகா உடனே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜெகன்கிட்ட, எனக்கு வந்து தியாவை பார்க்கணும் போலயே இருக்குது, அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். இவ எப்போ பார்த்தாலும் வந்து தியா மேலே வந்து பாசத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கா. இவகிட்டேருந்து வந்து நம்ம எப்படி தான் வந்து இவன் மனசை மாற்றுறன்னே சரியில்லை. சரி போய் பார்ப்போம், எப்படியும் அவங்க வந்து இவகிட்ட வந்து காட்ட மாட்டாங்க, அப்போ மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், கூட போகிறப்ப வந்து நம்ம வக்கீலையும் அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் எல்லாம் கையெழுத்து போட வேண்டியது இருக்குல்ல துளசி அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் வந்து புத்திசாலித்தனமாக வந்து முடிவு பண்ணிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வக்கீல் வந்து முதல்லயே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் உட்கார சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சரி, இந்த பக்கம் துளசியும் வந்து கேட்குறாங்க, எங்கள் பேப்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு லக்ஷ்மி அம்மா வந்து பேப்பர் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குமா, நீ கையெழுத்தை போடு அப்படின்னு சொன்னோன்னே துளசி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறப்ப, இல்லைம்மா இனிமேல் உங்களுக்கும் சரி தியாவுக்கும் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இந்த ஜெகன் குடும்பத்தினால அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கரெக்டாக இந்த பக்கம் ஜெகனும் சரி இந்த பக்கம் மோனிகா 2 பேரும் வராங்க. வந்தோடனே நாங்கள் வந்து தியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு மோனிகா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வக்கீல்கிட்ட வந்து நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் குடும்ப விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜெகன் வந்து சொல்கிறாங்க மோனிகாவும், நாங்கள் வந்து தியாவை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப, எதுக்கு நீங்கள் பார்க்கணும், தேவையில்லாமல் என் பொண்ணும் அதான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்ல, என் பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் பேசணுங்கிற அவசியம்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னு நினப்பா, அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது, எங்ககிட்ட உள்ள பணத்துக்கு வந்து உங்களால் வந்து ஈடு இணையே கொடுக்க முடியாது, எங்களை மீறி வந்து உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஜெகன் வந்து மிரட்டினோன்னே இந்த பக்கம் வந்து பேசுகிறாங்க. மோனிகா வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாரு, நான் தியாவை பார்க்கணும், அவளுக்கு வந்து செலவுக்கு வந்து நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க அவளுக்கு வந்து கொஞ்சம் செலவெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மோனிகா கொடுக்குறப்ப, ஒன்றும் தேவை கிடையாது, என் பொண்ணுக்கு வந்து எப்படி செலவு பண்ணணும், எப்படி நான் அவளை அக்கறையாக பார்த்துக்கணுங்கிற விஷயம் எல்லாமே என்னால், நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறது என் பொண்ணை பார்த்துக்கிறது எனக்கு தெரியும், உங்கள் காசெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஜெகன் வந்து கோவப்பட்டு இந்த பக்கம் வந்து அந்த சமயம் மிரட்டுறாங்க இந்த மாதிரி துளசியை, நீ என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, அவள் வந்து பார்க்கணுன்னு சொன்னான்னா பார்க்க விடணும், தேவையில்லாமல் எங்ககிட்ட வந்து மோதிர வேலை வச்சுக்காத அப்படின்னு ஜெகன் வந்து மிரட்டினோன்னு இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து உமாவோட சேர்ந்து கரெக்டாக இங்கே வெற்றியும் வந்துடுறாங்க. வந்தோடனே பார்க்குறாங்க வெற்றி வந்து ஜெகன் மிரட்டுறதை வந்து கரெக்டாக வெற்றியை பார்த்தோன்னா அப்படியே அமைதியாயிடுறாங்க. நான் உங்ககிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும், வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஜெகனை வெளில அழைச்சிட்டு வந்தோன்னே மோனிகா வந்து நீ முதல்ல போ அப்படின்னு சொல்கிறப்ப போயிடுறாங்க. காரில் போகிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் வெற்றி வந்து பேசுகிறாங்க, இங்கே பாரு இது என்னுடைய குடும்பம், தேவையில்லாமல் இந்த குடும்பத்தில் வந்து துளசிக்கிட்டேயோ லக்ஷ்மி அம்மா வேறு யாருக்கிட்டேயும் வந்து நீ வந்து குரலை வசதி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அதுவும் ஏன் முன்னாடி எனக்கு இப்படி ஒரு விஷயத்த வந்து நீ செய்கிறத நான் பார்த்தேன், அப்புறம் வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இது என் குடும்பம், வந்தோமா சத்தம் இல்லாமல் பேசினோமா அப்படியே அமைதியாக போகணும், குரலில் ஒசத்துறது, இந்த மாதிரி அவங்கள வம்புடுக்கிறேன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து தியா கிட்ட வந்து பேசணும் அழைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் இங்கே இனிமேல் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நேரம் வந்து பொறுமையெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், உனக்கு வந்து நிறைய காரியம் வந்து எங்கள் அப்பா மூலமாக வந்து உதவியெல்லாம் அதை கேட்குறேன்னா அதோடு விட்டுறணும், அதை விட்டுட்டு நீ வந்து இதான் சாக்கு, எங்களை வந்து நல்லா தெரியும்னு நினச்சிக்கிட்டு நீ வந்து தேவையில்லாமல் துளசிக்கிட்ட வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத, என்ன இப்போ அவங்க பொண்ணு அவங்க கூட இருக்கணும்னு அதான் பேப்பரில் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, பேசாமல் கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து வெற்றி பேசுகிறத வந்து தூரக்கிடந்து துளசி வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்ததுக்கப்புறமா இனிமேல் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னப்போ, யார் உங்ககிட்டயா, நீங்களே வந்து கையை வச்சுக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்து அவர் வந்து பயந்து போகிறாங்களா, சும்மா வந்து பில்டப் பண்ணாதீங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து போயிடுறாங்க.